சிவகணி மேம் நீங்க ஆரம்பிங்க. அனைத்து ரீட் ஃபோர்ட் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹைக்கூ புத்தகம் தான். இந்த புத்தகம் எனக்கு ஒரு தமிழ்நாடு முன்னேற்ற எழுத்தாளர் கழகம் அந்த சந்திப்பு நிகழ்வின் போதுதான் இந்த புத்தகம் ஆசிரியரிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்றது. ஆசிரியர் அந்த நாள்ல ஒரு பேச்சாளர்களுக்கான ஒரு பின்னூட்டம் கொடுத்தாங்க. சோ அந்த பின்னூட்டத்திலேயே அவருடைய அறிமுகம் எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்ப அழகா இயல்பா எடுத்து எங்க கிட்ட சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதன் அவங்களோட வாழ்க்கையை இயல்பா வெளிப்படுத்த முடியுது அப்படின்னா, நம்ம ஒரு சிலர்லாம் நிறைய மறைச்சிருவோம். நிறைய விஷயங்களை மறைச்சு சொல்லுவோம். ஆனா சார் அப்படியே ஒரு ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே வெளிப்படையா சொன்னது அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் சார் கிட்ட நான் கேட்டு வாங்கிட்டேன். ஏன்னா சார் எல்லாருக்கும் கொடுக்கும்போது புத்தகத்தோட படமே ரொம்ப சிறப்பா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. அதுவே என்னை கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு சார். இத ஒவ்வொரு கவிதையுமே படிக்கும்போது மனசுல ஆழமா அப்படியே போய் நம்மள தைக்கிற மாதிரி இருந்தது. இந்த கவிதை அப்படிங்கிறத விட ஹைக்கூ அப்படின்னு சொல்லும்போது, கவிதை நம்ம கதர் நல்லா எழுதலாம். ஆனா ஹைக்கூ எழுதுறதுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை வேணும். அது மட்டும் இல்லாம அந்த நம்ம நம்ம யாருக்காக எழுதுறோம், நம்ம சமுதாயத்துக்கு எழுதுறோம் அப்படின்னா அந்த சமுதாயத்துல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, அதை மையப்படுத்தி ஒரு கவிதை எழுதணும். அந்த கவிதை கரெக்டா மக்கள் கிட்ட போய் சேரணும். அதற்கான உழைப்ப ஒரு திருவள்ளுவர் 7 வார்த்தையில சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை விட ரொம்ப குறைவான வார்த்தை அந்த கவிதைகள் புனைந்த விதம் மிகவும் சிறப்பு. இந்த புத்தகத்தை தோழர் யாருக்காக சமர்ப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நண்பருக்காக தான் இந்த புத்தகம் சமர்ப்பிச்சிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு நபர் நம்மளுக்கு ஒரு தூண்டுகோலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அம்மாவையோ அப்பாவையோ சார்ந்து இருக்கும். அதற்கப்புறம் நண்பர்கள், அப்புறம் நம்ம உறவினர்கள் அந்த மாதிரி இருக்கும். அதுல உறவினர்கள் ரொம்ப ஒரு பலம் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். அந்த மாதிரி தோழருடைய நண்பர் குமரேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இவர் இவர் கவிஞர் ஆகிறதுக்கான ஒரு விதையை போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஆனா தோழர் இப்போ இல்ல, குமரேசன் ஐயா அவர்கள் இல்ல. அதற்காக அவர் ஒரு வரியை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். எம்மோடு நீ இல்லை எனினும் எம் கவிதையோடு உயிர்த்திருப்பாய் என்றென்றும் நீ. இப்ப நம்ம இந்த வரியில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம எத்தனையோ உறவுகள் கிட்ட பழகுவோம், பேசுவோம். ஆனா ஒரு சில நேரம் அவங்களோட நினைவுகளோடயே வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மனிதர்களை பேசின வார்த்தைகளே நம்மளை இன்னும் சிறப்பாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஐயாவை ஊக்குவித்த நபர்கள் நமது குமரேசன் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல இருக்கிற கவிதைகளுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறவங்க 2 பேர் எழுதியிருக்காங்க. அதுக்குமே அவங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்பே மிகவும் அருமையாக இருக்கிறது. உணர்வலைகளை எழுப்பும் ஊசி தட்டான்கள் அப்படின்னு சொல்லிட்டு முருகேஷ் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவரு கொடுத்திருக்கிற அணிந்துரையில தோழர் எழுதின கவிதைகளையும் கோடிட்டு காமிச்சு இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையை பத்தியும், ஒரு தனிமை, ஒரு காதல், விவசாயம், ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே குறிப்பிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னிக்கோவில் ராஜா அந்த நபர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காருன்னா, இவர் ஒரு ஆசிரியர். இவரும் என்ன எழுதியிருக்காருன்னா, இவர் கொடுத்திருக்கிற தலைப்பே பாத்தீங்கன்னா நூலேணியில் படரும் வெற்றி கொடி. அதுவே நம்மளுக்கு ஒரு ரொம்ப கேட்சியா இருக்க மாதிரி இருந்தது. நூலேணியில் படரும் வெற்றி கொடி. அதுக்கப்புறம் அவரும் இந்த மாதிரி நிறைய கவிதைகளை கோடிட்டும் இவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த நூல் எப்ப வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்சுபோ பாஷோ அப்படிங்கிறவர் ஹைக்கூவின் தந்தை.
இவரோட 380வது பிறந்த நாள்ல தான் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கவிதை தொகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 243 கவிதை துளிகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு துளியுமே நம்ம எடுத்து பருகும்போது நம்மளுக்கு இருக்கிற தாகம் அடங்கும். அது மட்டும் இல்லாம அந்த தாகம் வந்து ஏதாவது ஒரு இதை தீர்க்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றுமே படிக்கும்போது. இந்த இந்த புக்ல இருக்கிற கவிதைகளை வந்து மேடம் நீங்க ஷேர் பண்ணீங்கல்ல மேம்? ஹலோ, எனக்கு போல மேம். அதுக்கு மேல ஒரு ஃபர்ஸ்ட் போட்டோ மட்டும் தான் காட்டுது. ஓகே. உங்களுக்கு ஆகுது. உங்களுக்கு தெரியுதா மேம்? இல்ல இன்னும் தெரியல. ஓபன் ஆகல. ஓபன் ஆகலையா? ஓபன் ஆயிருக்கு. ஒரு ஃபோல்டர்லாம் ஓபன் ஆயிருக்கு. ஃபோல்டர் தான் ஓபன் ஆயிருக்கு. டாக்குமெண்ட் ஓபன் ஆகல. ஆனா நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க. ஷோ இன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி பாருங்க. இல்ல நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வெறும் ஃபோல்டரோட இதுதான் வருது, பேர் தான் வருது. மேடம் நீங்க ஆல்ரெடி லேப்டாப்ல ஓபன் பண்ணி வச்சிட்டேன். மினிமைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஷேர் ஸ்கிரீன் பண்ணுங்க. சார் நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். விண்டோஸ்ங்கறத சூஸ் பண்ணி பாருங்க. விண்டோஸ். ஷேரிங் எடுத்துட்டு அது ஓபன் பண்ணிருக்குல்ல, நீங்க ஷேர் பண்ணும்போது 3 ஆப்ஷன் வரும். விண்டோஸ்ங்கறத டச் பண்ணி பாருங்க. மேடம் நீங்க ஷேர் பண்ணும்போது அந்த டேப் ஷேர் பண்றீங்க, அதாவது ஒரு உங்களுடைய குரோம் விண்டோல டேப்னு ஃபர்ஸ்ட் காட்டும், அதை ஷேர் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது இருக்கும் மேலேயே இந்த விண்டோன்னு சொல்ற 3 இது காட்டும் பாருங்க. ஷேரிங் கிளிக் பண்ண உடனே மேல ஒரு டேப் காட்டுது, அதுக்கு அடுத்தது அதர் அப்படின்னு ஒரு விண்டோன்னு காட்டும் பாருங்க. விண்டோ காட்டுது சார். ஆனா அது பண்ண அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ண முடியல. இந்த ஒரே பிக்சரோட நிக்குது எனக்கு. எனக்கு அது கூட வரல. எனேபிள் எடிட்டிங் கொடுத்தா ஒரே நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்படி இல்லைன்னா நான் அப்படியே நான் வாசிக்கிறேன். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒரு நிமிஷம். நான் எடிட்டிங் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு கீழே இறங்கல சார். அது கீழே இறங்க என்ன சார் பண்ணணும்? ஒருவேளை நான் பண்ணதுல ஏதாவது இல்லை, நீங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா அது கீழே இறங்க மாட்டேங்குது எனக்கு. வெங்கட்ராமன் சார், அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? சார் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமா சார்? பண்ணுங்க மேடம் பண்ணுங்க. சார் நான் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் சார். ரீட் போட்ல போடுறேன் சார். ஒரு செகண்ட் மேடம், மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துல பண்ணிடுறேன். இல்ல 1.5 நிமிஷத்துல பண்ணிடுறேன் மேடம். ஒரு நிமிஷம். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். நான் ரீபோர்ட்ல போட்டிருக்கேன் சார். நான் எடுத்துக்கிறேன் மேடம். ஓகே சார். சிவகணி மேம், நீங்க ஸ்டாப் ஷேரிங். ஓகே மேடம். இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த 243 கவிதையிலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவிதையிலுமே ஒரு உணர்வு இருக்கும். இதுல நான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கவிதை வந்து நான் வாசிக்கிறேன்.
அழுதழுது வாழ்ந்த அம்மா சிரித்த முகத்தோடு அருள்கிறாள் சாமியரை புகைப்படத்தில். இப்போ நம்மளுக்கு இருக்கும்போது அவங்களோட உணர்வுகள் வந்து தெரியாது. அவங்க என்னதான் நம்மளுக்கு பண்ணினாலுமே கூட இல்லாதப்பதான் வந்துட்டு இத நம்ம எங்க பாக்குறோம்னா கடைசியில வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கான ஒரு நினைவலைகள் நினைச்சிட்டு இந்த அமாவாசை அந்த மாதிரி தினத்துல மட்டும் அவங்கள நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. இந்த கவிதைகள்ல ஒவ்வொன்றுமே ஒரு உணர்வை வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு உயிருள்ள அக்ரிணை ஆகட்டும், உயர்திணை ஆகட்டும், ஆனா அந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. இப்போ இந்த கவிதை நான் படிக்கிறேன். மீன்கள் செத்து மிதக்கின்றன, குளக்கரையை முத்தமிடும் ரசாயன கழிவு. இந்த கவிதைய நம்ம படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய நீரின் மாசுபாடு அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்களோட உணர்வுகளை வந்து இந்த கவிதையில இயல்பா கொடுத்திருப்பாரு சார். அதுக்கப்புறம் வெள்ளத்தில் செல்லும் நாய் காப்பாற்றி கரையொதுங்கும் பட்டு வீழ்ந்த பனை மரம். அந்த வெள்ளத்தோட ஒரு நாள் நம்ம எல்லாமே வந்து வெள்ளம் வரும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நம்ம பதட்டமா இருப்போம் இல்லையா? அப்ப அந்த ஒரு பனை மரம் அது வீழ்ந்தாலும் கூட அந்த நாய் வந்து அது மேல ஏறி நிக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப அந்த உயிர் வந்து காப்பாற்றப்படும். சோ அததான் வந்து இந்த ஒரு 7 வார்த்தையில ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மலையில் மூழ்கும் கப்பல் குடையுடன் விரைந்து நிகழும் குழந்தையின் மீட்பு பணி. இதுல பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல விட்டு விளையாடுவோம். ஸோ அந்த கப்பல் கடைசியில எவ்வளவு தூரம் போகுதோ அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். திரும்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அது கவிழ்ந்துரும் பாருங்களேன். அந்த இடத்துல நம்மளுக்குள்ள ஒரு எப்படியாவது அந்த குழந்தைக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்திருப்பாரு. இதுல நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கவிதைய. ஃபர்ஸ்ட் கவிதை சார் கொஞ்சம் இது பண்ணிக்கிறீங்களா சார்? ஓகே. இந்த ரயில் பூச்சி வந்து நம்ம தினம் நம்ம பார்ப்போம். பார்க்காத இடங்களே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு அதோட தோற்றம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா ஒரு இயல்பா அந்த கலர்ஃபுல்லா பிளாக் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இதை வச்சு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். மிதமான வேகம், விபத்துகள் இல்லை, விபத்துகள் ஏதுமில்லை, மரவட்டை ரயில். இததான் இந்த புத்தகத்தோட முதல் கவிதையா கொடுத்திருக்காரு. இது வந்து நம்மளுக்கு என்ன வந்து படிப்பினைய கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரோட்ல பயணம் செய்யும் போது நம்ம வந்து அந்த மரவட்டை பூச்சிக்கிட்டு இருந்து நம்ம எதை கத்துக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சார் நெக்ஸ்ட். முற்றிய கதிர் தாழ்ந்து பணிகையில் அறிவால் வெட்டு. இது பாருங்களேன், ஒரு விவசாயியோட அந்த நிலைமை, நம்ம ஒரு உணவின் ஒரு முக்கியத்துவத்தையும் அந்த தாழ்ந்து பணியும் போது இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பாருங்களேன். அததான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. முற்றிய கதிர் தாழ்ந்து பணிகையில் அருவாள் வெட்டு. எதுவுமே வந்துட்டு ஒரு நிலைக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி அப்படிங்கறது சொல்லலாம். அது நம்மளுக்கு ஒரு பலனா கூட தரும். அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு இந்த ஒரு நெல் செடியை வச்சு நம்மளால எழுத முடியுமா அப்படின்னா அது எழுதிருக்காரு ரொம்ப அழகா. அடுத்தது சார். சார் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. முற்றும் துறந்த புத்தனின் வயிற்றில் முக்தியின் தீரா பசி. இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து துறக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பசி வந்துட்டு நம்மளால இது பண்ணவே முடியாது. அது வந்துட்டு யார் துறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. முற்றும் துறந்த புத்தனின் வயிற்றில் முக்தியின் தீரா பசி. அந்த ஒரு முக்திக்கான பசி வந்து இன்னும் அடங்காத மாதிரியான ஒரு உணர்வு வந்து கொடுத்துருப்பாரு. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் கூட தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையிலேயே வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சார் அடுத்தது. புற்களின் தலைமுடியில் தற்காலிக மணிமுடி, அதிகாலை பனித்துளி. நம்ம ஒரு புல்லுக்கு ஒரு கிரீடம் சூட்ட முடியுமா சொல்லுங்க? நம்மளுக்கு ஒரு மணிமுடி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம். ஆனா அந்த இயற்கைக்கு கூட மணிமுடி கொடுத்திருக்காரு கவிஞர். அது வந்து பனித்துளிய வச்சே கொடுத்திருக்காரு. சார் வாங்க நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளோட மனம் குமுறலை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நன்றாக விளைந்தாலும் நடுங்க வைத்து வதைக்கிறது கமிட்டி விலை. என்ன பொருட்கள் விளைந்தாலும் கூட விவசாயிகளால் இன்றளவும் விலை நிர்ணயம் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்ம ஒரு செடி வீட்டுல வச்சு பார்த்தோம்னா தெரியும் அதோட ஃபீலிங். ஒரு கீரை வரும்போது ஒரு பசுமையா துளித்துருச்சுனாலே பெரிய விஷயம். அதுல வந்துட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் கழிக்கிறதா பாருங்க, பொறுக்கிறது என்ன, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டோம். அந்த டீ கடை உணர்வுகள் வந்து எப்படி அப்படிங்கிறத, ஒன்றுக்கும் உதவாத பேச்சை செவிமடுத்து செவிடானது வீதியோர டீ கடை. அதாவது அங்க இருக்கு எத்தனை விஷயங்கள் அந்த டீ கடையில உட்காந்து பேசுவோம் நம்ம. ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற உணர்வுகள் எல்லாமே அந்த டீ கடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா அது கேட்டுட்டேதான் இருக்குமா ஒழிஞ்ச அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்த முடியாது. சோ அதுக்கும் ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இது வந்து ஒரு இயற்கைக்கான ஒரு இதுன்னே சொல்லலாம். விருட்சங்களை வெட்டிய பிறகும் வருகையை நிறுத்தவில்லை பழகிய சிறகுகள். நம்ம ஒரு சின்ன விதை போட்டா கூட அந்த மரம் வந்து வளர்ந்து உதிர்த்தாலுமே கூட அந்த நினைவுகளை வச்சுட்டு அந்த பறவைகள் வந்து திரும்பவும் வரும் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் இந்த கவிதையில வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விருட்சம் வெட்டினாலும் கூட அது வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கும் பாத்தீங்களா. மனுஷங்க வந்து நம்மளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இதாயிடுச்சுன்னா நம்ம ஒரு சுணக்கமாயிடுவோம். ஸோ அது மாதிரி இருக்காம இந்த ஒரு இதை ஒப்பிட்டு நம்ம படிச்சு நம்ம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது. நெக்ஸ்ட். நான் இந்த கவிதையை வந்து படிச்சேன். அழுதழுது வாழ்ந்தாள் அம்மா சிரித்த முகத்தோடு அருள்கிறாள் சாமியரை புகைப்படத்தில். அது உண்மையான விஷயம் தான். நம்ம எத்தனை வழிகளை கடந்து நம்மள வந்து இந்த உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் நம்ம அம்மாவுக்கான உணர்வுகளோட அவங்கள மதிக்கிறோமா, இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறோமா, சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுகிறோமா அப்படின்னா கிடையாது. சிரித்த முகமா, அதுலயும் கூட நம்ம சிரித்த முகத்தோட தான் அம்மா வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே கூட அம்மா வந்து நம்மளுக்கு அருள் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சார். இந்த படத்தை பாருங்களேன். பிடிக்க முயலும் குழந்தைகளோடு வண்ணமாய் வளைந்து நெளிந்து விளையாடிடும் வண்ணத்து பூச்சிகள். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குணம் தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த பட்டாம்பூச்சிகளோடு அதை பிடிக்கக்கூடிய ஒரு ஆவலாகட்டும், அந்த கலரா இருக்கும் நிறைய பட்டாம்பூச்சிகள். ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்குள்ள ஒரு எண்ணம், நல்ல ஒரு வைப்ரேஷன் கலரா இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு இதா இருக்கும் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு குழந்தையோட ஒப்பிட்டு அந்த பட்டாம்பூச்சிய அழகா எடுத்து வர்ணனை கொடுத்து எழுதியிருக்காரு. பிடிக்க முயலும் குழந்தைகளோடு வண்ணமாய் வளைந்து நெளிந்து விளையாடிடும் வண்ணத்து பூச்சிகள். ஆனா நான் இந்த இடத்துல ஒண்ணு என்ன பாக்குறேன்னா, அந்த ஒரு அறிவு இருக்குமா அந்த பட்டாம்பூச்சிக்கு. அது காட்டுற அக்கறை வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட விளையாடுறோமா, அவங்களுக்கான ஒரு இடத்தை வந்து ஒதுக்குறோமா, நம்ம அவங்களுடைய நேரத்தை நம்ம நினைவுகளோட அவங்களுக்கு திணிக்கிறோமா அப்படிங்கறது இந்த கவிதையில இருந்து எனக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட். இது வந்து இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒரு சூழல். இது தினம் தினம் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டே தான் இருக்கு. அதாவது இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா, கருவில் உதை வாங்கி பழகியவள் தெருவில் உதை வாங்கும் போது தெரிவதில்லை வலி. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம குழந்தை உதைக்கிறதே கூட, அப்பா என் குழந்தை உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட தான் அந்த வலியை கூட தாங்கிக்குவாங்க அம்மா. அந்த வலியவே தாங்கிக்கிட்டவங்க பின்னால வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த தெருவுல உதவாங்கும் போது அது பெரிய வழியா தெரியல அப்படிங்கிறத ஒரு பெண்ணின் உணர்வுகளை வந்து ரொம்ப அழகா எடுத்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா இந்த கரு சொன்னேன் இல்லைங்களா, இந்த குழந்தை அந்த சார் ஒரே நிமிஷம்.
பெண் குழந்தைகளாகட்டும், ஆண் குழந்தைகளாகட்டும், இவங்க இன்றைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஜனிக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறிதான். அது வந்துட்டு அந்த குழந்தை எந்த மாதிரி பிறக்குது? அது எப்படி போய் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுது? அப்படிங்கிறதெல்லாம் சமுதாயத்தின் கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுக்கு இந்த வரிகள படிக்கும்போது நம்மளால உணர முடியும். காற்றின் விரல்கள் தலைகோத தாயின் நினைவில் உறங்குகிறது காப்பகத்தில் குழந்தை. இந்த காப்பகங்கள் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா, நெறைய குழந்தைகளோட நிலைமை எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அதாவது அந்த அ வெளியில வரக்கூடிய அந்த சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா? அது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் அந்த சுவாசம் காற்றோட காற்றா கலந்து இல்லாமயே போயிரும். அதுக்கு அந்த ஒரு இயற்கையோட படைப்புல வந்துட்டு, அழுகை அப்படிங்கிற ஒரு உணர்வ குடுத்ததுனால தான் வந்துட்டு அந்த குழந்தைகள எடுத்துட்டு போய் ஒரு காப்பகத்துல விடக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட இருக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ இந்த இயற்கையின் படைப்ப வந்து ஒரு இந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு காப்பகத்துல விடுறது பெருசில்ல. ஆனா அது குழந்தை இல்லாம தவிக்கிறவங்களோட இடத்துல வந்து அத பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வலி. அதற்கான செலவுகளாகட்டும், அவங்க மேற்கொள்கிற உடல் வலிகளாகட்டும், இதெல்லாம் வந்து சொல்லி மாளாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து கவிதை எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை உணர்வுகள வந்துட்டு நீங்க மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இத மையப்படுத்தி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு எறும்பு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மனிதனுக்கு அவசியமான ஒன்று. இத வந்துட்டு ஒரு இயற்கையோட ஒப்பிட்டு எப்படி எழுதியிருக்காங்க, படகில் நதிகளை கடக்கின்றன சாமர்த்திய எறும்புகள். ஒரு சின்ன சருகுதான். ஆனா அத நம்ம தேடி அந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் பாத்தீங்களா? அங்கதான் இருக்கு நம்மளோட சாமர்த்தியம் அப்படிங்கிறது. சோ எறும்புக கிட்ட இருந்து நம்ம எதை கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் கூட ஒரு சின்ன 6 வார்த்தையில வந்துட்டு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. சார் நெக்ஸ்ட். அடாவடியாய் அலைகள் அழித்தாலும் ஓவியம் தீட்டுவதில் ஓய்வதில்லை கடற்கரை நண்டுகள். இந்த நண்டு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு பாருங்களேன். எத்தனை தடவை அலை வந்து அடிச்சாலும் கூட அதோட விடாமுயற்சி அப்படிங்கறத இந்த நண்டு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அதத்தான் கவிஞர் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட். பேருந்தில் பயணிக்கும் போதாகட்டும், வீட்டில் வந்து உணவு ஊட்டும் போதாகட்டும், இந்த நிகழ்வுகள் வந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்குது. இது வந்து உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இத வந்து எப்படி எழுதியிருக்காருன்னு மட்டும் பாருங்க. அடம் பிடிக்கும் குழந்தையை அடுத்த நொடி சமாதானம் செய்யும் திறன் பேசி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க. அது என்னது? அது ஒரு சாத்தான் அப்படின்னு. இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு செல்போனா குடுத்தா ஒரு சின்ன பிறந்த குழந்தை கூட அமைதியாயிடுது. ஒரு நாள் நான் ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா ஒரு 6 மாசம் கூட இல்ல அந்த குழந்தைக்கு. அந்த அம்மா செல்போனை கொடுத்துட்டு இருக்கு. ஏங்க வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னா, இத காமிச்சா ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருப்பாங்கங்க இந்த கூட்டத்தை தவிர்க்கறக்கு அப்படிங்கிறாங்க. காரணம் சொல்றாங்களே தவிர அதற்கான காரியங்களை வந்துட்டு என்ன அப்படிங்கறத யோசிக்கிறது இல்ல. இதெல்லாம் முற்றிலும் மாறுபடணும் அப்படிங்கறக்காக தான் இந்த செல்போன் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, செல்போன் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கொடுத்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதை தான் வந்து போதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எதை நோக்கி தேடுகிறோமோ அதற்கான தகவலை தாண்டி புது புது தகவல்களையும் வந்து இந்த திறன்பேசி சாத்தான் அழித்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால வந்து நம்ம எதை வந்து குழந்தைகளுக்கு காட்டணும் அப்படிங்கறத நாம தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்.
இது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயினுடைய மன உளைச்சலை வந்துட்டு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. பருவம் தவறிய அடைமழை, பாழாய் போகும் விளைச்சல், கடவுளை சபிக்கும் உழவன். கடவுள்கிட்ட அந்த ஒரு விதைய ஊன்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு இயற்கை கிட்ட வேண்டி அந்த விதைய வந்து நட்டிருப்பாரு. அதுக்காக இந்த மழை வந்து தவறி பெய்யும் போது அவங்களுடைய சாபங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. சார் நெக்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிந்த இரவை நடுங்கும் குளிரால் துயில் எழுப்பும் குறும்பான விடியல். இது நம்ம படிக்கும்போது தெரியும். இந்த மழை வந்துட்டு ஒரு இரவுல வந்து மழை பெஞ்சுன்னா அதுவே ஒரு தனி சுகம்தான் சொல்லலாம். அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த குளிர்ல அந்த துயில் எழுப்பும் பாத்தீங்களா, காலையில விடியும் போது நம்மளுக்கு ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸோட ஒரு சில்லுன்னு ஏரோட வரும். அததான் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி டைம்ல நம்மளால எந்திரிக்க கூட முடியாது. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்ஷீட் இழுத்து இழுத்து பொத்திப்போம். அதுதான் வந்து குறும்பான விடியலா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அதற்கப்புறமா ஊதாரி மகன் பொறுப்பாக்கி திருத்தும் அப்பாவின் மரணம். இது பாருங்க, ஒரு மரணம் வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்குமே வந்து நிறைய விஷயங்களை வந்து வலியுறுத்தும். ஒரு நட்போட மரணம் வந்து அவங்க இல்லாத உணர்வுகளை எல்லாம் வந்து நம்மளுக்கு தரும். அதே மாதிரி ஒரு தாயின் மரணம் வந்து எந்த மாதிரி, அது மாதிரி ஒரு அப்பாவோட மரணம் தான் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஊதாரி மகனையும் கூட ஒரு பொறுப்பான ஆளாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட். இந்த கவிதையில பாத்தீங்கன்னா பூட்டிய வீட்டை பொறுப்போடு காக்கும் மதிப்பில்லா தாய். ஒரு வீடு பூட்டி இருக்குன்னா அந்த இது என்னோட ஆங்கிள் நான் சொல்றேன். அந்த வீட்டுல வந்துட்டு எல்லாமே சுத்தமா இருக்குமா, அதே சமயம் நம்ம இப்ப வீட்டை பூட்டிட்டே போயிட்டா கூட நம்ம வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு கவிதை. அதே சமயம் அந்த வீடு ஒரு 10 நாள் பூட்டி இருக்கு அப்படின்னா கூட அந்த வீடு சுத்தமா இருக்குமா, அந்த சிலந்தி பூச்சி எல்லாம் வந்துரும், எல்லா பூச்சிகளோட ஆதிக்கமெல்லாம் இருக்கும். அப்ப அங்க கூட இருந்து நம்ம பொறுப்பா அம்மா வந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி இருந்துச்சு இந்த கவிதை படிக்கும்போது. நெக்ஸ்ட். வேர்களின் உழைப்பை மரங்களுக்கு நினைவூட்டும் இலையுதிர் காலம். இந்த இலைகள்லாம் வந்து அதோட வாழ்த்து மலைய தூவுற மாதிரி, வேருக்கு தூவுற மாதிரி இந்த இலையுதிர் காலத்தை வந்து ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ வேறு இல்லைன்னா அந்த மரங்கள் நிலைத்திருக்க முடியாது இல்லையா, அதற்கு ஒரு சமர்ப்பணமா இந்த இலைகள். நெக்ஸ்ட். அதை வந்து அந்த காலத்தோட ஒப்பிட்டு மிகவும் அழகா எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம இப்ப ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேடக்கூடிய பொருள் வந்து கிடைக்காது, வேற தேவையில்லாத பொருள் வந்து கிடைக்கும். ஆனா அதுவும் நம்மளுக்கு தேவையானதா இருக்கும். அதுக்குதான் இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொலைந்ததை தேடிட சிறந்தது அகப்படும் எதிர்மறை விசித்திரம். இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். சார் நெக்ஸ்ட். நம்ம ஒண்ணு வச்சுட்டு வேற எங்கேயாவது தேடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அணை நிரம்பி வழிகிறது, மீண்டும் சந்திக்கலாம் நதி தொலைத்த மீன்கள். இது நான் எந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னா, அணை நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு மலரும் நினைவுகளா வந்துட்டு நட்புகளை சந்திக்கும் போது ஒரு நம்மளோட உணர்வுகள்லாம் அந்த இடத்துல வந்து சங்கமிக்கும் பாத்தீங்களா, எல்லாரும் ஒட்டுக்கா வந்து நம்ம ரீயூனியன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வரும் இல்லையா, அதை வந்து அணை நிரம்பி வழிகிறது, மீண்டும் சந்திக்கலாம் நதி தொலைத்த மீன்கள். நாம எல்லாருமே ஒரு இடத்துல போயிருப்போம் இல்லையா, சோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம மீட் பண்ற மாதிரி ஒரு அப்படிதான் நினைச்சு நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம இயற்கையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த நதி வந்து வரும்போது எல்லா இடத்துல இருந்து மீன்கள் வந்துக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். இது வந்துட்டு நம்ம எல்லாருமே குழந்தை வளர்த்திருக்கோம். அந்த குழந்தை வந்து சிரிச்சுதுன்னா அட சாமி சிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அழகா எழுதியிருக்காரு. தூக்கத்தில் சிரிக்கும் குழந்தை கிச்சு கிச்சு மூட்டியது கடவுளா பொம்மையா தெரியாது நம்மளுக்கு, ஆனா நம்ம அதை கடவுளாதான் நினைச்சிட்டு இருப்போம் இப்பவும். அது வந்து அதுக்கான ரீசன் என்னன்னு கூட இப்ப வரைக்கும் தெரியல. மேபி அந்த அறியாத உணர்வுகளுக்கு பேர் தான் கடவுளா இருக்குமோ அப்படின்னு கூட தோணும். ஸோ இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட். இது வந்து பாருங்களேன், ஒரு
இது நம்ம இது இது கைதிக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் கூட வச்சுக்கலாம் இது. நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு படுத்திருப்போம். அந்த சிந்தனை வந்து நமக்குள்ள வந்து கனவா வந்து விடியும். அதுக்கான ஒரு விடையா கூட நம்ம அந்த விடை வந்து அந்த கனவுல கூட வர்ற மாதிரி இருக்கும். அப்படி கூட இருக்கும். இது வந்து ஒரு கைதியோட ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. கைதியின் உறக்கத்தில் தினம் தோன்றும் கனவு விடுதலை தருணம். இது நடக்கக்கூடிய நிகழ்வா அப்படின்னு பார்த்தா அது பாசிட்டிவா தான் இருக்கு, நல்லாதான் இருக்கு நடந்துச்சுன்னா. மேபி அந்த கைதி வந்து திருந்தி வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா அந்த சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அவங்களுக்கான ஒரு செய்யக்கூடிய தப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஆயுட்காலம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் திருந்தி வந்துட்டா ஒரு விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நல்லாதான் இருக்கும். இது கவிஞரின் வெளிப்பாடு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவிஞர் நம்மளுக்கு சொல்லுவாரு. இந்த கவிதையும் நல்லா இருந்தது. கைதியின் உறக்கத்தில் தினம் தோன்றும் கனவு விடுதலை தருணம். இதத்தான் அவன் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். ஆனா ஒரு இதுல சொல்லுவாங்க நகைச்சுவையா, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு கதையில படிச்சிருந்தேன். கடைசி ஆசை வந்து நான் ஒரு முறையாவது என் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேயாவது நடக்குமா கைதிக்கு? நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட். அனல் காற்றின் தாக்குதல் கண்ணீர் வடிக்கிறது கபட பனிக்கட்டி. இது நம்ம எல்லாருக்குமே இந்த ஐஸ் கட்டியோட அந்த ஃபீலிங்ஸ வந்து நமக்குள்ளேயும் நம்ம புகுத்திக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த உணர்வுகளை. நெக்ஸ்ட். பிரிந்திருக்கையில் பிரியத்தின் அடர்த்தி பிரியாத நேசம். இத வந்து நம்ம அந்த அம்மா கவிதையோடய ஒப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அம்மா கூட இருக்கும்போது தெரியாது, நம்ம ஹாஸ்டல்ல இருக்கும்போதோ அல்ல நம்மளை விட்டு நமக்கு நெருங்கிய உறவுகள் வந்து நம்ம பிரிஞ்சிருக்கும் போதோ அப்பதான் வந்து அந்த பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடர்த்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அததான் இங்க எழுதியிருக்காரு. பிரிந்திருக்கையில் பிரியத்தின் அடர்த்தி பிரியாத நேசம். ஆனா நிறைய அந்த பிசிராந்தேரியார் அவங்களோட நட்பு, அந்த பாரி வள்ளல் அவரோட நட்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க நம்ம பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நண்பர்களா இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கான உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுட்டு உதவி செய்வாங்க. அததான் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட். இந்த கவிதை நான் படிச்சேன். நெக்ஸ்ட். இதுவும் படிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த கவிதை பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம் இந்த கவிதைய. இதை நாம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பாருங்களேன். இது திருடி செல்ல வடையில்லை பாட்டியின் கண்ணீர் அஞ்சலி படத்தை வெறித்து நோக்கும் காக்கை. அந்த பாட்டிக்கும் காக்கைக்குமான உணர்வுகள். அது மட்டும் இல்லாம அந்த திருடுறதுல கூட அதுல கூட ஒரு சுகம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். திருடி செல்ல வடை இல்லை, ஆனா அந்த பாட்டியோட கண்ணீர் அஞ்சலியை பார்த்து எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணி அந்த காக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இது. நெக்ஸ்ட். ஸோ ஒரு சின்ன சின்ன உயிருக்கு கூட உணர்வு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, நம்ம ஒரு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருவிழா முடிந்த கோவில், கைவிடப்பட்ட வாழை மரம், கார் இருளில் கடவுள். சார் நெக்ஸ்ட் போலாம். அதாவது நம்ம ஒரு அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுளை கூட நம்ம விழா எடுத்துதான் நம்ம இது பண்றோம். நட்புகள் எல்லாம் மீட் பண்ணி உறவு வந்துட்டு அதற்கான தருணம் வரும்போது மட்டும்தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த வாழை மரம் கூட கைவிடப்பட்டுரும், வெட்டி இது பண்ணிடுவாங்க. அது மாதிரிதான் சொல்லியிருக்காரு ஒப்பீடு பண்ணி. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் தான். பழைய மரங்களை வீழ்த்தி புதிய மரங்களை வாழ்த்தி கரையை கடக்கிறது புயல். நெக்ஸ்ட். இப்போ ஒரு மரம் அழியும் போது அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு வரதான் செய்யும். அத வந்து புயல் வந்து சொல்ற மாதிரி இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா சுனாமி எல்லாம் வந்தப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற மனிதமெல்லாம் அப்படியே பயங்கரமா வெளியே வந்துச்சு. அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றம் வந்து நமக்கு நிறைய நல்லதையும் பண்ணிருக்கு, நிறைய கெட்டதையும் பண்ணிருக்கு. அந்த போகி பண்டிகை மாதிரிதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. இது எதிர்பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன மிஞ்சும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான். சார் கொஞ்சம் கீழே வாங்க.
எதிர்பார்ப்பின் கண்ணாடி, கல்லெறிந்து விளையாடும் ஏமாற்றத்தின் வாடிக்கை. இதுதான் நான் முதல்லயே சொன்னேன். நம்மளுக்கு எதுவுமே எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம எதிர்பார்க்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் சார். அடிக்கடி அணைத்தாலும் கரை மீது அலுப்பில்லா காதல் அலைகளுக்கு. இத நம்ம உறவுகளுக்குள்ள நம்ம ஒப்பீடு பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை தடவை இது பண்ணனாலுமே கூட நம்மளுக்கு அந்த அலுப்பு அப்படிங்கிறது ஒரு நொடி கூட வராது. ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு டாட்டர் அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அது எப்படி அந்த உணர்வுகளை ஒரு கடலோட ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அடிக்கடி அணைத்தாலும் கரை மீது அலுப்பில்லா காதல் அலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட். நிலவின் சிறுதுளி காற்றில் தவழ்கிறது மின்மினி பூச்சி. நெக்ஸ்ட். அந்த சின்ன ஒளியாதான் அந்த பூச்சி அப்படியே தவழ்ற மாதிரி ஒரு ஒப்பீடு. சரி, நெக்ஸ்ட். இந்த கவிதை பாத்தீங்கன்னா, ஆளற்ற வீட்டில் அகதியாய் வாழ்கிறது பொம்மையற்ற குழந்தை. ஒரு ஆள் இல்லாத வீட்டுல அந்த குழந்தை தனித்து இருக்கும்போது அந்த குழந்தையோட உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஒரு அகதியோட ஒரு யாருன்னே தெரியாது. அவங்க ஒரு அகதியா வராங்க அப்படின்னா அந்த அகதியை அரவணைக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது நம்ம சமூகத்தின் மீது இருக்குது. ஒரு சின்ன ஒரு உயிரற்ற பொம்மை கூட நம்ம கூட இருந்துச்சுன்னா அந்த பொம்மைக்கு அந்த குழந்தை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அலாதியானது அப்படின்னு சொல்லலாம். அது கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி அது அப்படியே அந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சிரும் வாழ்க்கையவே. அந்த மாதிரி ஒரு அகதிக்கு நம்ம எப்படி எடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது. நெக்ஸ்ட். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போயிட்டு நம்ம தெரியாம மாட்டிப்போம். அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அத நம்ம ஒரு பூனைக்கும் எலிக்குமான ஒரு இது பிளஸ் நம்ம தெரியாம ஒருத்தவங்க வலையில போய் மாட்டிக்கிறது. கருவாடு தின்ன போய் எலி பொறியில் சிக்கி விட்டது அறியாமை பூனை. இது நான் எந்த மாதிரி பார்த்தேன்னா, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல இருக்கிற நெகட்டிவ் இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸை தெரியாம நம்ம உள்ள போய்க்கிறது. அந்த மாதிரிதான் இந்த கவிதையில நம்ம எலிக்கு வச்சிர பொறியில போய் நான் பூனை போயிட்டு மாட்டிக்க கூடாது. அது மாதிரிதான். நெக்ஸ்ட். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கணும். நெக்ஸ்ட். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு வாங்கியவனையும் கொடுத்தவனையும் பகைவராக்கி ரசிக்கிறது பாக்கியுள்ள கடன். கடன் வாங்குறதே தப்பு. அதுலயே வாங்கிட்டா நம்ம திருப்பி உடனே கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அதன் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய திரைப்படங்கள்லயும் பார்த்திருக்கோம். நிறைய வாழ்வியல் மனிதர்களையும் பார்த்திருக்கிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு உறவு கெட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம அந்த அதனால அவங்க இழப்புகள் அதிகமா இருக்கும். நிறைய இழப்புகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. சோ இருக்கிறத வச்சு மனநிறைவோட வாழ்ந்துக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட். நதியை நம்பியல்ல மலை. நதியை நம்பியல்ல மலை மீதான தைரியத்தில் சருகுகளை உதிர்க்கிறது வனங்கள். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம யாரையும் நம்பி இல்லை. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம நம்பினாலே போதும். இது அந்த இயற்கையின் ஒப்பீடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு தண்ணி நதிக்கிட்ட இருந்து வருமா இல்ல ஒரு அருவிக்கிட்ட இருந்து வருமா அதெல்லாம் இல்ல. மலை மீதான நம்பி தைரியத்துலதான் அந்த மரத்துல இருக்கிற இலைகள்லாம் சருகுகளா உதிர்க்கிறது அப்படின்னு நானு அது அந்த உதிர்க்கிறதா அந்த வனங்கள் நினைக்குது பாருங்க. அதுதான் நதியை நம்பி அல்ல மலை மீதான தைரியத்தில் சருகுகளை உதிர்க்கும் வனங்கள். இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதர்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதும் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை அதுவும் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட். ஐ திங்க் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். எஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 243 கவிதைகள் இதுல இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொரு கவிதையிலுமே ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு.